வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம சேர்ந்து ஒரு சூப்பரான குட்டி கதையை கேட்கலாம். யோசிச்சு பாருங்களேன். சில சமயம் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதுக்கு முன்னாடி நாம ரொம்ப சின்னதா ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி ஃபீல் பண்ணிருக்கோமா? கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? வாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, நாம பார்க்க போற இந்த கதையில வர்ற குட்டி பொண்ணு பேரு மாயா. மாயா கிட்ட அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குட்டி பொம்மை படகு இருந்துச்சு. அது சும்மா ஒரு பொம்மை கிடையாது, அவளோட பெரிய பொக்கிஷமே அதுதான். அவளுக்கு கடற்கரையில மணல்ல வீடு கட்டி விளையாடுறதுன்னா அவ்வளோ இஷ்டம். ஆனா அந்த பெரிய கடலை பார்த்தா மட்டும் போதும், மனசுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு சின்ன பயம் வந்து ஒட்டிக்கும். அப்படி ஒரு நாள் ஜாலியா விளையாடிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து சட்டுன்னு அவளோட அந்த செல்லப்படக கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. ஐயோ! இப்ப பாருங்க, அந்த கடல் அவ கண்ணுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு பெருசா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தெரிஞ்சது. அவளோட குட்டி படகு அதோ கண்ணு கெட்டாத தூரத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி மிதந்து போயிட்டே இருந்துச்சு. பாவம் அந்த குட்டி பொண்ணு தனியாவே தண்ணிக்குள்ள இறங்கி எப்படியாவது அதை புடிச்சிடணும்னு முயற்சி பண்ணான். ஆனா என்னாச்சு, வர்ற அலைங்க அவளை விடவே இல்ல. திரும்ப திரும்ப கரைக்கே தள்ளி விட்டுடுச்சு. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப உதவி இல்லாத மாதிரி உணர்ந்தா. அவளுக்கு அழுகை தாங்க முடியல. கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்ச அந்த நேரத்துல சரியா அவ தாத்தா அங்க வந்தாரு. வந்து ஒண்ணுமே பேசாம அவள அன்பா அணைச்சுக்கிட்டாரு. அந்த அரவணைப்பு அவ்வளோ இதமா இருந்துச்சு. அப்போதான் தாத்தா சொன்னாரு, கண்ணு, கடல் பெருசுதான், ஒத்துக்கிறேன். ஆனா நீ தனியா இல்லையே, நான் இருக்கேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த அலைகளை தாண்டி போவோம், சரியா? அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் மாயாவுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு தெரியுமா? முதல்ல தாத்தா மாயாவோட கைய நல்ல கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. 2வதா 2 பேரும் சேர்ந்து மெதுவா தண்ணி பக்கத்துல போனாங்க. 3வதா அவசரப்படாம அலைகள் வர்றத போறத கவனிச்சு சரியான ஒரு மொமெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. கடைசியா அந்த சமயம் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து அந்த படக பத்திரமா எடுத்துட்டு கரைக்கு வந்துட்டாங்க. பாத்தீங்களா? தாத்தாவோட கை கூட இருந்த அந்த ஒரு தைரியத்துல மாயாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த பயம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அவளை பயமுறுத்தின அதே கடல் இப்ப திரும்பவும் ஒரு அழகான அமைதியான நீலக்கடலா அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. மாயாவோட கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆனா இது வெறும் கதை மட்டும் இல்ல. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையோ சில சமயம் இந்த மாதிரி ஒரு பெரிய கடல் தான். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய சவாலை தனியா சமாளிக்க முயற்சி பண்றப்போ மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ, நம்மளால முடியாதோன்னு ஒரு உதவி இல்லாத நிலைமை வரும். மொத்தத்துல அது ஒரு முடியாத காரியம் மாதிரியே தோணும். ஆனா அதே சவாலை ஒருத்தரோட உதவியோட செஞ்சா டக்குன்னு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும், தைரியம் வரும். அப்புறம் எது முடியாத காரியமா தெரிஞ்சதோ அது இப்போ முடியும்னு தோணும். அப்போ எந்த கடலையும் கடக்கிறதுக்கான ரகசியம் என்ன? 3 விஷயம்தான். 1, சில சவால்கள் நம்மளால தனியா ஜெயிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும்னு ஏத்துக்கணும். 2, நாம ரொம்ப நம்புற ஒருத்தரோட சின்ன உதவி கூட நமக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும். 3, நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், அது எந்த பெரிய அலையும் விட ரொம்ப வலிமையானது. அதனால இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அலை வரும்போது, அதாவது ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது, நீங்க தனியா நிக்க போறீங்களா, இல்ல மாயா மாதிரி நீங்க நம்புற ஒருத்தரோட கையை பிடிச்சுக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க.